நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. EL டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், KK நகர், மதுரை. வணக்கம். மகாபாரதத்தில் தேவயானியினுடைய கதையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான இடத்திலே நாம் நிறுத்திவிட்டு வந்தோம். அதாவது சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவகுருவாகிய பிரகஸ்பதியின் மகனாகிய கசன் சுக்கராச்சாரியர், அதாவது அசுரகுருவினிடத்திலே பாடம் கற்றபோது அவன் அதை தெரிந்து கொண்டு போய்விடுவான் என்று சொல்லி அவனை தினசரி அவர்கள் கொன்று குவிக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவன் வருகிறான். இப்போது மீண்டும் வர முடியாதபடி அவனை கொன்று எரித்து சாம்பலாக்கி அவர் சாப்பிடுகின்ற மதுவிலே கலந்து கொடுக்க இப்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். யாருக்கு? சுக்கராச்சாரியருடைய வயிற்றிலே இருக்கிறான். அவன் வர வேண்டும் என்று அழுகிறாள் தேவயானி. அவன் வெளியில் வந்தான், நான் இறந்து போவேனே, நான் என்ன செய்யட்டும் என்கிறார் சுக்கராச்சாரியார். இந்த இடத்துல கதையை நிறுத்திவிட்டு வந்தோம். இப்போது ஒரு முடிவுக்கு வந்தார். யார்? சுக்கராச்சாரியார். கசன், ஒன்றை கேட்டுக்கொள். நான் உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லித் தருகிறேன். நீ வெளியிலே வந்து என் வயிற்றை கிழித்து கொண்டுதான் வெளியே வருவாய். வெளியில் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி என்னை பிழைப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். அதோடு மட்டுமில்லை, அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மதுபானம் செய்ததால் தானே நான் இந்த தீமையை அடைந்தேன். எனவே எந்த காரணம் கொண்டும் மதுபானத்தை கையால் கூட தொடக்கூடாது. அது அருந்துபவர்கள் நரக உலகத்துக்கு செல்வார்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். இப்போது சஞ்சீவினி மந்திரத்தை சொல்ல கசன் சுக்கராச்சாரியருடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருகிறான். மறக்காது அந்த மந்திரத்தை மீண்டும் சொல்லி தன்னுடைய குருவை உயிர்ப்பிக்கிறார். குரு எழுந்து விட்டார், கசனும் வந்து விட்டான். தேவயானை மகிழ்ந்தாள். இப்படியாக அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த போது தேவயானைக்கு ஒரு தோழி உண்டு. அவள் பெயர் சர்மிஷ்டை. அவள் யார் என்றால் அந்த நாட்டு மன்னனுடைய மகள். அந்த மன்னனுடைய மகளாக இருந்தாலும் குருவினுடைய மகளாகி இவளோடு தொடர் நட்பு கொண்டு அவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பார்கள். அவள் அசுரகுலத்து பெண் சர்மிஷ்டை. தேவயானையோ அந்தன பெண். ஒரு நாள் இவர்கள் ஆற்றங்கரையிலே நீராடி விட்டு வருகிற போது சர்மிஷ்டையினுடைய ஆடை தேவயானையினுடைய ஆடையில் மீது விழுந்துவிட அவள் உடனே மாற்றி எடுத்து அவளுடைய ஆடை இவள் அணிந்து கொண்டாள். ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்திருக்க. உடனே இவள் கோவப்பட்டு, அந்தன பெண்ணாகிய என் ஆடை நீ எப்படி சத்திரிய பெண்ணாகிய அசுர பெண்ணாகிய நீ அணியலாம் என்று கோபமாக பேச, ராஜகுமாரியாகிய என்னை பார்த்து நீ கோபமாக பேசுகிறாயா என்று அவள் கோபிக்க, உன் தந்தை ராஜாவாக இருக்கலாம், ஆனால் என் தந்தையை பார்க்கிற போது குனிந்து தலை வணங்கக்கூடியவன் என்று இவள் சொல்ல, இரண்டு பேருக்கும் தந்தையை பற்றி சொல்லவுடன் சண்டை வந்து விட்டது. உடனே தேவயானை சர்மிஷ்டை என்ன செய்தாள் என்றால், போகிற வழியிலே ஒரு பாலுங்கிணற்றில் தள்ளிவிட்டு போய்விட்டாள். இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தாள். மகளை காணவில்லை என்று நினைத்த சுக்கராச்சாரியார் அவள் எங்கிருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து அவளை தேடி வந்து கொண்டிருந்தார். அப்போது பரதகுலத்தைச் சேர்ந்த யயாதி என்ற மன்னன் வேட்டைக்கு வந்தவன் இந்த கிணற்றுக்குள் ஏதோ ஒளி இருக்கிறது என்று எட்டி பார்த்தபோது அங்கு ஒரு இளம்பெண் இருப்பதை பார்த்து அவளுடைய கையை பிடித்து மேலே தூக்கி கொண்டு வந்தான். வந்தவுடன் நீ யார் என்று கேட்டவுடன் நான் இப்படி சுக்கராச்சாரியனுடைய மகள் என்று சொன்னாள். இதுக்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். கசன் மீது அன்பு கொண்டிருந்த அவள் ஏன் கசனை விட்டு பிரிந்தாள் என்றால், அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்டபோது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பெண்ணே, இந்த நினைவை அகற்று. ஏனென்றால் நான் உன் தந்தையின் வயிற்று கிழித்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் நான் அவருக்கு புதல்வன், அவர் வயிற்றிலே பிறந்தவனாவேன். அப்படியானால் நீ எனக்கு சகோதரி முறை. எனவே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. நீ நல்லவனாக பார்த்து திருமணம் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய தந்தையை நோக்கி சென்று விட்டான். இங்கே இந்த பெண் என்ன செய்தாள்? அந்த அரசன் யயாதி கையை பிடித்து மேலே தூக்கியவுடன்
நீர் எனது வலதுகையை தொட்டு தூக்கியதால் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவன் சொன்னான், நான் சத்திரியன், நீயோ அந்தரப் பெண், எப்படி திருமணம் செய்வது? அதற்குள் சுக்கராச்சாரியார் வந்துவிட்டார். வந்தவர் மகளை பார்த்து கதறினார். இந்த மன்னன் காப்பாற்றினவுடன், சரி வேண்டியதை கேள் என்று சொல்ல, உடனே அவள் சொன்னால், இவரையே நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று. திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பிறகு அவர்களுக்கு குழந்தைகளும் பிறந்தன. இந்த திருமணம் நடப்பதற்கு முன்பாக, அம்மா நீ ஏன் பாலுங்கலத்தில் விழுந்தாய் என்று தந்தை கேட்க, இதற்கு காரணம் அந்த சர்மிஷ்டை என்று அவள் சொன்னவுடன், அப்படியா என்று கோபம் கொண்டு அரசனை பார்த்து, நான் உன்னை சபிக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் அவன் பயந்து தன்னுடைய மகளை அவர்களுடைய வீட்டு பணிப்பெண்ணாக அவள் கேட்டுக்கொண்டபடி தேவயானை சொல்லுகிறாள், என்னை கிணற்றில் தள்ளிய அவள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதன்படி சேடி பெண்ணாக, அதாவது பணிப்பெண்ணாக அவள் வந்து இவளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாள். இவர்கள் திருமணம் நடந்தது. தேவயானைக்கும் யயாதிக்கும். அந்த யயாதி ஒரு நாள் சர்மிஷ்டையை பார்த்தான். பார்த்தவுடன், இப்படிப்பட்ட அழகான பெண் இங்கு பணிப்பெண்ணாக இருக்கிறார் என்று அவளோடு பழகத் தொடங்கினான். பழகியதன் காரணமாக அவர்கள் காந்தர்வ முறையில் திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கும் 2 குழந்தைகள் பிறந்தன. அவர்களிலே ஒருவன் பெயர் புரு என்கின்ற பெயர். இதற்கிடையில் தேவயானி பார்த்தாள், தன்னுடைய கணவன் சர்மிஷ்டியோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு தந்தையிடம் சொல்ல, அவர் வந்து யயாதியை உனக்கு கிளப்பருவம் எய்தட்டும் என்று சாபம் கொடுக்க, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அவன் அலறினான். சரி, சாப விமோச்சனம் என்ன தெரியுமா? உன் மகன்களில் யாராவது ஒருவன் உன் முதுமையை பெற்றுக்கொண்டால் நீ இளமையாக வாழலாம். அதன்படி மூத்த மனைவியாகிய தேவயானினுடைய பிள்ளைகளை கேட்டான், செய்யவில்லை. ஆனால் சர்மிஷ்டியனுடைய மகனாகிய புரு என்பவன் அப்பாவினுடைய முதுமையை பெற்றுக்கொண்டான். பிறகு சில காலம் கழித்து தந்தை, இந்த முதுமை எனக்கு மீண்டும் வரட்டும் என்று சொல்லி மகனுக்கு நாட்டையும் கொடுத்து அந்த முதுமையை பெற்றுக்கொண்டான் என்று கதை நமக்கு செல்லும். அப்படியே அந்த வம்சத்தில் வந்தவர்கள்தான் குரு வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக நாம் காணுகின்ற பீஷ்மரும், கௌரவர்களுடைய தந்தையாகிய திருதராஷ்டிரனும், பாண்டவர்களுடைய தந்தையாகிய பாண்டுவும், இவர்களெல்லாம் அந்த வழியில் வந்தவர்கள்தான். இந்த வகையிலே தேவயானியினுடைய கதை நமக்கு இத்தனை செய்தியாக தெரிகிறது. இந்த கசனுடைய கதையும் தேவயானியினுடைய வாழ்க்கையும் சேர்த்துதான் கச்ச தேவயானையாக படம் வந்தது. அந்த காலத்தில் அது ஒரு வெற்றிகரமான படம். அது பாரத கதை எப்போது கேட்டாலும் சிறப்பாக இருக்கும், எப்போது நடித்தாலும் படமாக எடுத்தாலும் அற்புதமாக இருக்கும். அத்தகைய பெருமை மிகுந்த மகாபாரதத்தின் ஒரு பாத்திரமாகிய தேவயானியை பற்றி பார்த்தோம், கசனை பற்றி பார்த்தோம், சர்மிஷ்டையை யயாதியை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து வருகின்ற காலங்களில் மகாபாரத பாத்திரங்களை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.